என் கையில் இருப்பது என்ன? சுரக்கா. இது ஜூலையில் வளர்ந்தது பெருசா. ஜூலை மாசத்துல இருந்து மாடி தோட்டத்துல அதிகப்படியா சுரக்கா கிடைச்சிது. ஒரு வாரத்துக்கே 2, 3ன்னு. அதனால சரி எனக்கு போர் அடிச்சதுனால நான் விதை விட்டேன். ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் 3 மாசமா இது இங்க இந்த கொடியில தொங்கிட்டு இருந்தது. இது பாருங்களேன், இதை அழுத்துனா எப்படி இருக்கு. சுரக்காயை வந்து நம்ம விதைக்கு விடுறோம் பார்த்தீங்களா, அது பாருங்க உடஞ்சே போச்சு. இதை பாருங்க, விதைக்கு விடும்போது அது குடுவை மாதிரி பெருசா நல்லா வரும். அதாவது ப்ரௌன் கலர்ல காயணும். ஆனா நான் ஊருக்கு போயிட்டு வந்து பாக்குறப்போ இது கீழே விழுந்து கிடக்கு. இதுல ஏதாவது விதைகள் இருக்குமா அப்படின்னு நான் வாவ், கிட்ட வாங்க ஏங்க, இங்க பாருங்க, சுரக்காய் விதை செம்மையா தயாராயிருக்கு. அப்ப ப்ரௌனா இருந்தா இன்னும் சூப்பரா இருந்திருக்கும் போல இருக்கே இல்ல. இங்க பாரு, நல்லா ஒரு நாள் காத்தாட காய வைக்கலாம். ஆனா நம்மளுக்கு வந்து நேரம் சரி இருக்காது. நேரம் சரி இருக்காதுன்னா நம்ம பாட்டுக்கு வெயில்ல வச்சுட்டு போவோம், நைட்டு வச்சுட்டு போவோம். நைட்டோட நைட்டா மழை பெஞ்சு ஏகப்பட்ட விதெல்லாம் நனைஞ்சு போயிடும். புரியுதுங்களா? நான் வந்து எப்போதுமே நம்ம ஒரு விதை விடும்போது ஒரு பெரிய காய் தான் விதை விடணும். புடலங்காவே நான் பெரிய காய் தான் விட்டேன். ஆனா என்ன பண்றது, இந்த சுரக்கா விதைகள் யாருக்காவது வேணும்னா இது நானே விட்ட தரமான ஆர்கானிக் சுரக்கா விதைகள். எப்படி இருக்கு பாருங்க, கீழே காருங்க. இதை கழுவ வேணாம், அப்படியே நம்ம காய வைக்கலாம். எவ்வளோ விதைகள் பார்த்தீங்களா? இதை வந்து அடுத்த ஆடிப்பட்டம் வரைக்கும் இதை போடுவோம். இதே மாதிரி இதோ இருக்கு பாருங்க, அடுத்த ஆடிப்பட்டம் வரைக்கும் நம்ம போட முடியும். இப்போ கூட ரீசெண்டாக பல்லாவரம் சந்தை போனோம் பார்த்தீங்களா? ஸோ அப்போ வந்து நம்ம அடிக்கடி விதையை தேடி போக வேண்டியதாக இருக்கு. இதை மொத்தமாக எடுத்துட்டு காட்டுவோமா? இது பாரு எவ்வளோ விதை பாரு. இல்லை இது நல்லா எனக்கு ஒரு விதை வேட்டை, சுரக்கா விதை வேட்டை. விவசாயிகள்லாம் இப்படிதான் விடுவாங்க போல இருக்கு. இது பச்சையாவே இருக்கேன்னு நினைச்சு நான் பயந்துட்டு இருந்தேன். என்னடா இது பச்சையாவே இருக்கே, விதை ஒழுங்கா வச்சிருக்குமா அப்படின்னு. ஆக்சுவலி நான் என் தோட்டத்துல பீர்க்கங்காவும் விதை விட்டுருக்கேன். இதுல என்ன ஒரு பெரிய விஷயம்னா, நம்மளா விதை விட்டோம்னா பூச்சி இல்லாம நோய் எதிர்ப்பு சக்தியோட சூப்பரா வளருங்க. நிறைய அறுவடை எடுக்கலாம். ஏகப்பட்ட விதை நம்ம வச்சுக்கிட்டே இருக்கலாம் தொடர்ந்து. கடையில இருந்து வாங்கிட்டு வந்தோம்னா பூச்சிகள் இருக்கும், நிறைய செடிகள்ல பூச்சி பிடிக்கும். அந்த மாதிரிலாம் நிறைய பிரச்சனை இருக்கு. இங்க பாருங்க எவ்வளவு விதை பார்த்தீங்களா? கீழே கொண்டு போய் ஃபேன் காத்துல வச்சு ஒரு 2 நாள் காய வச்சுட்டு அதுக்கப்புறமா நடவு பண்ணுவோம். நான் வந்து பூரணம் பூக்கும்னு சொல்லுவாங்க, அதாவது பூசணம் பூக்கும். வெயில்ல காய வைக்கலாம். சொன்ன மாதிரி திடீர்னு ஒரு சாரல் மழை வந்துருச்சுன்னா பிரச்சனை ஆயிடும். வெயில்ல தான் காய வைக்கணும். பார்ப்போம். வெயில் அடிக்கும் போது மாடியில கொண்டு வந்து வச்சுட்டு போவோம். ஒரு 2 நாள்ல இது தயாராயிடும். எவ்வளோ விதைகள் பார்த்தீங்களா? ஸோ இத்தனை விதைகள் நம்மளுக்கு 50க்கும் அதிகமான விதைகள் இருக்கும்போது நம்ம எத்தனை சுரக்கா செடி வளர்க்கலாம், எத்தனை சுரக்கா அறுவடை பண்ணலாம் பாருங்க. ஸோ அவ்வளோ சுரக்காவும் நம்மளுக்கு ஃப்ரீயா கிடைக்கிற மாதிரி தான் மாடி தோட்டத்துல. ஹாப்பி கார்டனிங்.